கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நற்பொருள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மிடத்தில் ஒரு நல்ல பொருளை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த நற்பொருள் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் காத்து கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற இந்த நற்பொருள், இந்த ரட்சிப்பு, இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நற்பொருள் நமக்கு கிடைக்கப்பட்ட விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். இந்த ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற ஈவு. ஆகவே இவைகளை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நற்பொருளை நாம் எப்படியாக காத்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக நம்முடைய வாழ்வில் அனுதினமும் பெருக்கி கொண்டிருக்கிறோம்? வேத வாசிப்பு, ஜெபம், ரட்சிக்கப்படுதல், இன்னும் கர்த்தரோடு கூட இணைந்து நிற்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொன்றாக அவரோடு கூட இணையும் போது மட்டுமே நம்முடைய வாழ்வில் கர்த்தரோடு கூட இன்னும் அதிகமாக நாம் நெருங்கி செல்ல முடியும். ஆகவே நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நாம் பரிசுத்த ஆவியானவராலே காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் கர்த்தர் ஒப்புவித்திருக்கிற அந்த பொருளை, அல்லது கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புவித்திருக்கிற அந்த நற்பொருளை குறித்து நாம் சிந்தித்து, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நற்பொருள் என்ன, இந்த பொக்கிஷம், இந்த ரட்சிப்பு எனக்குள்ளாக இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிறவர்களாக உண்மையிலே பலப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களிடத்தில் நீர் ஒப்புவித்திருக்கிற அந்த நற்பொருளை நாங்கள் பாதுகாத்து கொண்டு, நீர் என் ஆண்டவராக இயேசு வரும்பொழுது உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.